முத்தமிழ் அறிஞர் முன்னாள் முதல்வர் கலைஞர் டாக்டர் மு கருணாநிதி அவர்கள் வந்து பிசியோதெரபிஸ்டுகளை எண்முறை மருத்துவர் அப்படின்னு தமிழில் மொழிபெயர்த்து கூறிய பெருமை வந்து தமிழக மாநில அரசுக்கு உண்டு. 60 வருஷத்துக்கு அப்புறம் பிசியோதெரபி மருத்துவர்களுக்கு பெயருக்கு முன் டாக்டர் எனவும் பெயருக்கு முன் டிடி, அதாவது சுருக்கமா சொன்னா டாக்டர் போட்டுக்கலான்னு இந்தியா ஃபுல்லா ஒரே சட்டமா வச்சிருக்காங்க. போலி பிசியோதெரபி மருத்துவர்கள் பிசியோதெரபி படிக்காம பிசியோதெரபி சிகிச்சை செய்யறவங்களுக்குலாம் இனிமே பண்ண முடியாது, அது சட்டப்படி குற்றம். பிசியோதெரபில டிப்ளமோவே கிடையாது சார், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜிக்கு பிசியோதெரபி மருத்துவர்கள் சங்கம் சார்பாக எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். 60 வருஷத்துக்கு அப்புறம் பிசியோதெரபி மருத்துவர்களுக்கு பெயருக்கு முன் டாக்டர் எனவும் பெயருக்கு முன் பிடி, அதாவது சுருக்கமா சொன்னா டாக்டர் போட்டுக்கலான்னு இந்தியா ஃபுல்லா ஒரே சட்டமா வச்சிருக்காங்க. எங்களுக்குன்னு சொல்லிட்டு பிசியோதெரபிஸ்டுகளுக்கு கவுன்சில் கிடையாது. எக்ஸாம் கூட பிசியோதெரபிக்கு அதாவது கட்டாயமாக்கிட்டாங்க. ஓகேங்களா? சோ 23 வந்து மத்திய சுகாதார அமைச்சகம் பிசியோதெரபிஸ்டுகளுக்கு ஓகேங்களா பேருக்கு முன்னாடி டாக்டர் போட்டுக்கலாம், நீங்க இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் சார். சில பெயின் பேஷண்ட் இருக்காங்களா சார், வலியால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இன்ஜெக்ஷனும் பிசியோதெரபிஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பிசியோதெரபினா ஒரு எக்ஸசைஸ் மட்டும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது இன்ஜெக்ஷன் வந்து சில வலி நிவாரணங்களை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேருக்கு முன்னாடி டாக்டர் போட்டுக்கலாம், பேருக்கு முன்னாடி பீட்டன் போட்டுக்கலாம் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. நீட் எக்ஸாம் பிசியோதெரபிக்கு கட்டாயமாக்கப்பட்டு விட்டது சார். அதுக்கப்புறம் ஒரு என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசியோதெரபி காலேஜ் ஆரம்பிக்கணும்னா 10 ஏக்கர் நிலம் இருக்கணும், 35,000 சதுரடி கட்டடம் இருக்கணும். ஒரு பிசியோதெரபி காலேஜுக்கு 50 பேர் தான். ஏன்னா பிசியோதெரபி கட்டமைப்பு போதிய கட்டமைப்பு இல்லாம நிறைய காலேஜ் ஓபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அதெல்லாம் தடுக்கிறதுக்காக 60 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பாரத பிரதம அமைச்சர் நரேந்திர மோடிஜி எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காரு. அதே மாதிரி மாநில அரசு வந்து பாத்தீங்கன்னா முத்தமிழ் அறிஞர் முன்னாள் முதல்வர் கலைஞர் டாக்டர் மு கருணாநிதி அவர்கள் வந்து பிசியோதெரபிஸ்டுகளை எண்முறை மருத்துவர் அப்படின்னு தமிழில் மொழிபெயர்த்து கூறிய பெருமை வந்து தமிழக மாநில அரசுக்கு உண்டு. ஆக்சுவலா பிசியோதெரபிஸ்ட்னா உடற்கல்வி செயலாளர் பல பேர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? நம்ம கலைஞர் முன்னாள் முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா எண்முறை மருத்துவர்கள். இப்ப அரசு பதிவேட்டுகள்ல தமிழ்நாட்டில் பாருங்க, பிசியோதெரபிஸ்ட்களை எண்முறை மருத்துவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொழிபெயர்த்து கூறிய உரிமை நம்மளுடைய முதலமைச்சர் கொண்டு மக்களை தேடி மருத்துவம். இதுல வந்து பிசியோதெரபி மருத்துவர்களுக்கு வாய்ப்பை கொடுத்து, அதாவது நிறைய பக்கவாத வியாதிகளால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க சார், அந்த நோயாளிகளோட வீட்டுக்கே சென்று சிகிச்சை அளிக்கக்கூடியதை நம்ம மாநில அரசு ஏற்படுத்தியிருக்கு. சோ மத்திய மாநில அரசாங்கத்துக்கு நான் வந்து நன்றி சொல்லிச்சுக்கிறேன். இனிமே வந்து பிசியோதெரபி படிப்பை யாராலையும் சாதாரணமா படிக்கவே முடியாது. ஏன்னா பிசியோதெரபி வந்து பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம் ரொம்ப கட்டாயம் ஆகிட்டாங்க, காலேஜ் வந்து ரொம்ப கட்டாயம், நீட்ல போய் செலக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாம சார், போலி பிசியோதெரபி மருத்துவர்கள் பிசியோதெரபி படிக்காம பிசியோதெரபி சிகிச்சை செய்யறவங்களுக்கு எல்லாம் இனிமே பண்ண முடியாது, அது சட்டப்படி குற்றம். பிசியோதெரபில டிப்ளமோவே கிடையாது சார், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி தான் குறைந்தபட்ச கல்வி தகுதி. சோ இத வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் அலைட் அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் கவுன்சில் NCHPAT இதுதான் எங்க கவுன்சில். இதுக்கு யாரு சேர்பர்சன் பாத்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தை சேர்ந்த டாக்டர் யாக்னா சுக்லா. எங்க இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் பிசியோதெரபி வந்து பாத்தீங்கன்னா இதை முற்றிலுமாக வரவேற்றிருக்கு. மத்திய அரசாங்கத்தோட இந்த முடிவும் மாநில அரசாங்கத்தோட ஒரு முடிவும் சார். மத்திய மாநில அரசுக்கு நாங்க வைக்கிற கோரிக்கை என்னன்னா, கவர்மெண்ட் ஜிஹெச்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கு, மருத்துவமனை இருக்கு. ஆனா பிசியோதெரபிஸ்டுகள் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 150 பேர் தான் சார் இருக்காங்க. ஒரு பிசியோதெரபி சார் எல்லா பொதுமக்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் தெரிவிக்கிறது என்னன்னா, ஒரு நோயாளியை வந்து 1 மணி நேரம் நாங்க சிகிச்சை அளிப்போம். ஆனா ஒரு அரசாங்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா மதுரை ஜிஹெச் இருக்குன்னா அந்த ஜிஹெச்சுக்கு ஒட்டுமொத்தமா 4 பேர் 5 பேர் இருக்காங்க. கண்டிப்பா அது பத்தாது சார். அதே மாதிரி ICU இன்டென்சிவ் கேர் தீவிர சிகிச்சை பிரிவுல வந்து எங்களோட ரோல் ரொம்ப முக்கியமா இருக்கு சார். பிசியோதெரபிஸ்ட்கள் இல்லாம நிறைய நோயாளிகள் உயிரிழப்புக்கு காரணமாகறாங்க. சோ எங்களை பத்தி எடுத்து சொல்றதுக்கு ஒரு அமைப்பு இல்ல, அரசாங்கத்துல கவுன்சில் இல்ல. டெண்டலுக்கு டெண்டல் கவுன்சில் இருக்கு, மெடிக்கலுக்கு மெடிக்கல் கவுன்சில் இருக்கு. எங்களுக்கு 60 வருஷம் கழிச்சு இப்ப கவுன்சில் வந்துருச்சு. இதனால நிறைய நோயாளிகள் உயிரிழப்பை தடுக்கிறதுக்கும் சார் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பக்கவாதம் வருது. 20 வயசு 25 வயசு நிறைய பேருக்கு வந்து பக்கவாதத்தால பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா இப்ப வாழ்க்கை முறை மாறிடுச்சு. இவங்களெல்லாம் முடங்காம பாதுகாக்கிறது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு உரிமையும் ஒரு கடமையும் இருக்கு சார். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கத்துக்கு வைக்கிற கோரிக்கை, அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் அரசு மருத்துவமனைகளும் பிசியோதெரபிஸ்ட நிரந்தர பணியா அமைக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல டெம்பரவரி போஸ்டா போடுறாங்க. அவங்க வந்து முறையா வந்து ஒர்க் பண்ண முடியாது சார். அவங்களால முறையா வந்து பயன்படுத்துறதுக்கு போதிய கைடன்ஸ் கிடையாது.
ஸோ வந்து சார் மத்திய மாநில அரசுகளுக்கு நன்றி, பொதுமக்களுக்கு நன்றி. அதான் சார் இது வந்து பாத்தீங்கன்னா மகாபாரத போர் நடந்துச்சு. இந்திய மருத்துவ சங்கம், அதாவது அலோபதி டாக்டர்கள் பிசியோதெரபிஸ்ட் அமுக்கிறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணுங்க. மகாபாரத போர் பிசியோதெரபிஸ்ட்களுக்கும் இந்திய மருத்துவ சங்கத்துக்கும், நீங்க டாக்டர் போடக்கூடாதுன்னு நாங்க டாக்டர் போடலாம்னு சொல்லுவோம். இந்த மகாபாரத போர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அந்த மகாபாரத போர்ல அர்ஜுனனுக்கு வந்து பாத்தீங்கன்னா லார்ட் ஆஃப் கிருஷ்ணா தேரோட்டியா இருந்தாரு. எங்களுக்கு நடந்த மகாபாரதத்துல பாரத பிரதம அமைச்சர் நரேந்திர மோடிஜி தேரோட்டியாக செயல்பட்டு இறுதியில் வந்து பாத்தீங்கன்னா தர்மமே வெல்லும், தர்மத்தின் வாழ்வுகளை சூதிக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும் அப்படின்ற மாதிரி நாங்க வெற்றி பெற்றுட்டோம். டாக்டர் வாங்கிட்டோம். 1 வருஷம் 2 வருஷம் போராட்டம் இல்ல, பல வகையான உண்ணாவிரத போராட்டங்கள், பல வகையான போராட்டங்களுக்கு மத்தியில இந்த வெற்றியை அடைஞ்சிருக்கோம். மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.